கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முதல் 2020 ஆரம்பிச்ச இந்த கொரோனா ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்தை ஆட்டிப்படைச்சு கொண்டிருந்தது. ஸோ அப்படி கொரோனாக்காக தடுப்பூசியாக கொண்டு வரப்பட்ட இந்த கோவிஷீல்டு பற்றி ஒரு பிரபல்யமான நியூஸ் கிட்டடியில் அதிகம் ட்ரெண்ட் ஆகி கொண்டு வந்தது. இந்த கோவிஷீல்டு போடுறவர்களுக்கு இதய நோய்களும் வேற வேற பிளட் கிளாட்டிங் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படுறதா ஒரு பிரபலமான தகவல் சோஷியல் மீடியாஸில் பரவி வந்தது. உண்மையாகவே இந்த தகவல் உண்மையானதா? அப்படி உண்மையான ஒரு பிரச்சனை பக்க விளைவுகள் ஏற்படுகின்றதா? இதில் இருக்கிற உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு எம்எஸ் தியரி. நான் உங்கள் எம்எஸ். சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவோட இணைந்திருங்கள். கோவிஷீல்டு கொண்டிருக்கும் பக்க விளைவுகளின் உண்மைத்தன்மை எந்த அளவு உண்மையானது? தொடர்ந்து பேசுவோம். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முதல் ஏற்பட்ட கொரோனாவுக்கு அஸ்ட்ராசென்கா என்ற ஒரு நிறுவனம் தான் இந்த கோவிஷீல்டு என்ற வேக்சினை முதல் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சாலும் இந்தியாவில் பூனே என்ற ஒரு இடத்துல இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் என்ற ஒன்று தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணி உலக அளவில் இந்த கோவிஷீல்டு என்ற வேக்சினை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ லட்சக்கணக்குக்கு கோடிக்கணக்குக்கு மேற்பட்ட மக்கள் இதை போட்டிருக்காங்க. இலங்கையிலும் அதிக அளவு இந்த வேக்சின் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேக்சினால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகுதான்னு கேட்டா அதுக்கு முதல் இந்த கதை பிரபல்யப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னண்டா, யூகேயில் இருந்த ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட இந்த வேக்சின் போட்டு 10 நாளைக்கு பிறகு ஏற்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய்க்கு அவர் மருந்து எடுத்து அதால் அவருக்கு ஏற்பட்ட விளைவுகள் சம்பந்தமா அவர் இந்த கோவிஷீல்டுல சந்தேகப்பட்டு போட்ட வழக்கு அடிப்படையில் தொடங்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இதனால தான் இந்த கோவிஷீல்டு என்ற வேக்சின் உண்மையாகவே பக்க விளைவுகளை கொண்டிருக்குதா என்ற ஒரு சந்தேகம் எல்லார் மனதிலையும் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்படி இந்த வேக்சின் போடுறதால பக்க விளைவுகள் வருமா அல்லது இதில் இருக்கிற நன்மை தீமைகள் எந்த அளவு சமனாக இருக்கின்றது என்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 2019 லாஸ்ட் ஸ்டேஜில் 2020 எல்லாம் இந்த கொரோனா வரக்குள்ள உலகத்துக்கு இது ஒரு புது நோய். ஸோ ஆரம்பத்தில் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் என்று அழைக்கப்படுற காலகட்டத்தில் உலகத்திலே சிவியர் கொரோனா பரவி கொண்டிருந்தது. மூச்சு திணறல், அது சம்பந்தப்பட்ட பாரியளவு உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய கொரோனா அந்த காலகட்டத்தில் பரவி கொண்டிருக்கக்குள்ள இந்த கோவிஷீல்டு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த சிவியர் கொரோனா என்று அழைக்கப்படுற உயிராபத்துக்களை ஏற்படுத்துகிற பாரிய கொரோனா ஓரளவு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இது அதிக அளவு சைட் எஃபெக்ட்ஸை மட்டும் ஏற்படுத்தி இருந்துச்சுண்டா இந்த சிவியர் கொரோனாட லெவல் கிராஜுவலாக குறைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது குறைஞ்சதால தான் இப்போ வரைக்கும் உலகம் திரும்பி பேக் டு ஃபார்முக்கு வந்து உலகம் மீண்டும் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த கோவிஷீல்டு என்று அழைக்கப்படுற இந்த கொரோனாக்குரிய வேக்சின்கள் இப்ப வரைக்கும் இல்லை, எப்பயும் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டுதான் இருக்குது. இதை கடந்து அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன? இதுல சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தான் மக்கள் இப்ப பயந்து கொண்டிருக்காங்க. சோ இப்ப இந்த வேக்சின் போட்டவர்களுக்கு ஹார்ட் அட்டாக், டிடிஎஸ் என்று அழைக்கப்படுற ஒரு சிண்ட்ரோம் அல்லது பிளட் கிளாட்ஸ் இதெல்லாம் அதிக அளவு ஏற்படுறதா பரவலான ஒரு நம்பிக்கை இருக்குது, அல்லது அது உண்மையான ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா இந்த வேக்சின் போடப்பட்ட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகளாலையும் நிறைய டாக்டர்ஸாலையும் இந்த வேக்சின் பற்றிய சர்வேலன்ஸ் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு பக்க விளைவுகள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்குது. எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் அதில் பக்க விளைவுகள் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் பக்க விளைவுகள் இருக்கு. இதுல பெர்சன்டேஜ் எவ்வளவுண்டா 1 in lakhs என்று சொல்றாங்க. சோ ஒரு லட்சத்துல ஒருவருக்கு இதால பிரச்சனை ஏற்படலாம். அதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இஃப் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்காங்க. இந்த இவ்வளவு கண்டிஷன்லையும் இருக்கிறவருக்கு இதால பக்க விளைவுகள் வரும் என்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுகளுக்குள்ள பிளட் கிளாட்டிங், ஹார்ட் அட்டாக்ஸ் இதுகளும் அடங்கலாம். ஆனா அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது இதுக்குரிய பாசிபிலிட்டி மிகவும் குறை என்ற மாதிரி தான் நிறைய டாக்டர்ஸாலையும் விஞ்ஞானிகளாலையும் கூறப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேலன்ஸில் கிட்டத்தட்ட இவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் ஏற்பட்டாலும் யூரோப்பில் சும்மாவே ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் பிளட் கிளாட் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதால இந்த வேக்சினால தான் இந்த பிளட் கிளாட்டோ ஹார்ட் அட்டாக்கோ ஏற்படுதுன்றதுக்கு நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதை தாண்டி நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேக்சின் போட்டு 3 இயர்ஸுக்கு மேலே ஆகிட்டு ஒன்றை எஃபெக்ட் அல்லது அதோட பக்க விளைவுகள் 3 வருடத்தை கடந்தா நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணுமென்ற சந்தேகம் நம்மளுக்கு வந்தே ஆகணும். கிட்டத்தட்ட அந்த யூகேல கேஸ் போட்டவருக்கு கிட்டத்தட்ட அந்த வேக்சின் போட்டு 10 நாட்களுக்குள்ள அவருக்கு இந்த தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்திருக்கு, மூளை பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் ஃபைன். அதை என்னத்தால் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கப்பெறல. ஸோ இதை தாண்டி நம்ம 3 வருடங்களுக்கு முதல் போட்ட வேக்சின் பாதிப்பு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பக்க விளைவுகளை உண்டாக்குமான்னு கேட்டா வெரி ரேர் சொல்லணும். ஸோ இதை தாண்டி ஹார்ட் அட்டாக் வீதம் அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா அதிகரிச்சிருக்கு. ஆனா அதுக்கு வேக்சின் தான் காரணமான்னு கேட்டா அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 டிகேட்ஸா
இளம் சந்ததிக்குள்ள கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 50 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்குரிய ஹார்ட் அட்டாக் வீதம் கிராஜுவலா அதிகரிச்சு கொண்டே போகுது. அதுக்கு காரணம் நம்ம இப்போதைய செடட்ரி லைஃப், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இதுகள் எல்லாம் அதுகளுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. ஸோ வேக்சின் போடுறதால தான் ஹார்ட் அட்டாக் வருதா, வேக்சின் போடுறதால பிளட் கிளாட்டிங் வருது, வேக்சின் போடுறதால இந்த டிடிஎஸ் என்ற சிண்ட்ரோம் வருது, இதுகள் எல்லாம் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையாகத்தான் இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதுகளை காரணம் காட்டி வேக்சின் போட வேணாம் அல்லது இது கொரோனாக்குரிய தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேணாம் என்ற ஒரு முடிவெடுக்கிறது ஒரு அட்வைசபிளான இல்லது என்றுதான் நிறைய டாக்டர்ஸ் இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. சோ இப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப இதை தவிர இந்த அஸ்ட்ராசென்கா என்ற நிறுவனமே இப்படி பக்க விளைவுகள் வரும் என்று ஒத்துக்கொண்டிருக்கு தானே கேட்டா, முதலாவது விஷயம் இது ஒரு பழைய நியூஸ். கிட்டத்தட்ட 2021 அவங்க அந்த மருந்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்குள்ளேயே இந்த பக்க விளைவுகள் பற்றிய நியூஸையும் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா இது ஒரு ரேரான கேஸ்ன்றதால இப்போ எந்த மருந்து எடுத்துக்கொண்டீங்கனாலும், ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கொண்டீங்கனாலும் ஒரு உச்சபட்ட பாசிபிலிட்டி அல்லது குறைந்தபட்ச பாசிபிலிட்டியில அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்கலாம். ஆனா இப்ப லட்சத்தில் ஒருவருக்கு வரும் என்று சொன்னதால உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருந்த மிச்ச பேருக்கு அந்த சிவியர் கொரோனாவில இருந்து இந்த தடுப்பூசி ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு தானே. ஸோ அதை வச்சு கொண்டு இந்த வேக்சினே பிளன்ற முடிவுக்கு யாராலையும் வர முடியாது. ஸோ அதை தாண்டி இது ஒரு, நான் சொன்ன மாதிரி இது ஒரு பழைய நியூஸ் 2020 வந்துட்டு. ஆனால் இதுக்கு என்ன காரணம்டா, இப்போ யூகேல முன் வச்சிருக்கிறவர் அவர கேஸ் சார்பா இந்த டாக்குமெண்ட்டை திருப்பி சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்மிட் பண்ணவங்களை தான் இந்த ஒரு சின்ன ஒரு ரியாலிட்டி இருக்கிற விஷயத்தை இந்த சோஷியல் மீடியாஸ் பூம் பண்ணி இந்த வேக்சினே ஒரு பிள்ளையான பக்க விளைவுகளை கொண்டதுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணித்தே தவிர இந்த வேக்சின் போட்ட எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், டிடிஎஸ் சிண்ட்ரோம் வரும், அல்லது அவங்க எல்லாருக்கும் பிளட் கிளாட்டிங் சம்பந்தப்பட்ட மாறுபாடுகள் வரும், அல்லது இவங்க எல்லாருக்குமே லைஃப் த்ரெட்னிங் இருக்கு என்று சொல்றது முற்றும் ஒரு பொய்யான விஷயம். இதால அதிகபட்சமானாக்களுக்கு நன்மை தான் கிடைச்சிருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு தான் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைகளும் வேக்சின்களால தான் வந்ததா என்று இன்னும் முற்றுமுழுதாக நிரூபிக்கப்படலை. இப்ப இந்த சமரி என்ன சொல்ல வரணும்டா, இந்த வேக்சின் பெரும்பான்மையானவர்களுக்கு சிவியர் கோவிட்ல இருந்து பாதுகாப்பு தான் கொடுத்திருக்கு. சோ அவங்க அந்த மருந்தை வெளியிடக்குள்ளேயே இதால இஃப் நீங்க வாசிச்சு பார்க்கலாம், WHO ஆல வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில நீங்க போய் பார்க்கலாம், அவன் அந்த வேக்சினுக்குள்ளேயே இஃப் நிறைய கண்டிஷன்ல பேர்ல இது சில பேருக்கு லட்சத்தில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கேஸுக்காக அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி சப்மிட் பண்ணக்குள்ளதான் இந்த நியூஸ் வைரல் ஆயிருக்கே தவிர அவங்க சொல்லாம மறைச்செல்லாம் இந்த கோவிஷீல்டு என்ற வேக்சினை ஒருத்தருக்கும் செலுத்தல. சோ இது பற்றிய குழப்பமோ இது பற்றிய பயமோ நம்மளுக்கு இனி தேவையில்லை. இந்த நோய்க்கு மட்டுமில்லை, எந்த நோய்க்கும் வேக்சின் எடுத்துக்கொள்றதுக்கு மறுக்கிறது ஒரு பிற்போக்கான தனத்தை தான் குறிக்குமே தவிர நோய்களுக்கு வேக்சின் எடுத்துக்கொள்றதோ நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றதோ நம்மளோட வாழ்க்கைக்குரிய ப்ரீஷியஸ் ஆன இந்த வாழ்க்கையை அதிகரிச்சு கொண்டுதான் போகும். சோ இதை தாண்டி நம்ம எல்லாம் கொரோனாக்கு பயந்து கொண்டிருக்கிற டைம்ல கொரோனாக்காக அந்த வைரஸோடைய போராடி மருந்தை கண்டுபிடிச்ச சுகாதாரத்துறை, அதை தவிர டாக்டர்ஸுக்கும் நம்ம நன்றிக்கடனோடு இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, திரும்பவும் நம்மளால இந்த கொரோனா வைரஸ் பப்ளிக் ஆகிராம பரவிராம அந்த வேக்சினை போட்டுக்கொள்றது தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மை. ஸோ இதுக்குரிய பக்க விளைவுகளுக்குரிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்றதால இப்ப வரைக்கும் டாக்டர்ஸால இந்த வேக்சின் அட்வைசபிளா தான் இருந்து கொண்டிருக்கு. இதால தான் ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வேற டிடிஎஸ் சிண்ட்ரோம்ஸோ வருகுதுன்றதுக்குரிய நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் மிக குறைந்த அளவு இருக்கிறதால இது ஒரு அட்வைசபிளான வேக்சின் தான். ஸோ சோஷியல் மீடியாஸ்ல வர எல்லாத்தையும் நம்பாதீங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, இந்த மருந்துகளை பற்றி தேடி பாருங்க. எக்கச்சக்கமான உண்மையான தகவல்கள் இன்டர்நெட்ல இப்போ வரைக்கும் கிடைச்சு கொண்டு தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோஸை அல்லது பழைய இந்த கோவிஷீல்டு பற்றிய நியூஸஸை பார்த்து பயந்து இருந்த உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவான விளக்கத்தை தந்துருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. தொடர்ந்தும் இது போல நிறைய குழப்பங்களுக்கும் நிறைய புது விஷயங்களுக்கும் அப்டேட்டான விஷயங்களுக்கும் நீங்க இணைந்திருக்கணும்னு நினைச்சீங்கன்னா MS Theory சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. மீண்டும் தொடர்ந்தும் அடுத்த ஒரு புது கண்டென்ட்டோட புது ஒரு விஷயத்துல தொடர்ந்து இணைந்திருக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். Cheers MS, தொடர்ந்து பேசுவோம்.